ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். A Splendid Match அப்படிங்கிற ஒரு புது சைனீஸ் ஆன்கோயிங் டிராமாவை தான் இன்னில இருந்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆன்கோயிங் டிராமா, புது டிராமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த புது டிராமா பார்க்கறதுக்கு. அதே மாதிரியே நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வெயிட்டே பண்ண வேணாம், டைரக்டா பார்க்கலாம் வாங்க. ஒரு பொண்ணு, நம்ம கதையோட ஹீரோயின், அவ பேரு ஜின்ஷா. ஜின்ஷா பாட்டி ரூம்குள்ள போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்க பாட்டி கிட்ட ஜின்ஷாவோட அப்பா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்னது, இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்தணுமா? அதுக்கெல்லாம் செலவுலாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நீங்க வேணா பார்த்தெல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த ஒரே ஒரு பொண்ணு, அவளோட இன்ட்ரடக்ஷன் செரிமனி நடக்குது. அதுக்கு வெறுனே கோல்டும் சும்மா பட்டு துணியும் மட்டும் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? கிராண்டா பிரைஸ் எல்லாம் கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சொந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் செரிமனியை நடத்துறதுக்கு இந்த பேச்சு. ஜின்ஷா இது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்கா. அங்க ஆப்போசிட்ல யாரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா கிஃப்டும் ரெடியா இருக்கு. நீங்க ஊன்னு சொன்னா போதும், எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ஷா பாக்குறா. அப்படியே அசங்கதின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறா. எந்த ரூம்ல கிஃப்ட் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருப்பாங்களோ அதை பார்த்து. ஆப்போசிட்ல ஒரு பையன் கையில விளக்கோட வந்துட்டு இருக்கான். அவன் கையில இருந்து விளக்கு புடுங்கிட்டு உள்ள ரூம போய் திறந்து பார்த்தா அவ்வளவு கிஃப்ட், ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் எல்லாமே அங்க வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இருக்கிற விளக்க தூக்கி அங்க இருக்கிற ஒரு துணி மேல போட அப்படியே அங்க இருக்கிற எல்லாமே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜின்ஷா சின்ன பொண்ணா இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஜின்ஷா உயிரோட இருந்தா அந்த குடும்பத்துக்கே கேடுன்னு சொல்லிட்டு, அதுலயே அவங்க அப்பாவோட பெரிய பெரிய செல்வத்துக்குலாம் கேடுன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொல்லிருப்பான் போல. அதனால ஜின்ஷாவை கொலை பண்றதுக்கே அவங்க அப்பா ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அம்மாவோட அம்மா கூட்டு வந்து பாட்டி வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன துரத்தி விட்டது மட்டும் இல்லாம என்னை இப்போ ஒரு செரிமனி பண்றாங்க, அதுக்கு எங்ககிட்டயே கடன் கேக்குறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல ஜின்ஷா எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுறா. எங்க அப்பா எப்போ என்ன கொலை பண்ண முடிவு பண்ணாரோ அப்ப நான் முடிவு பண்ணேன். என் இதயத்துல யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல லைட்டை புடுங்கிட்டு ஜின்ஷா வந்தால, அது யார் லைட்டோட சொந்தக்காரங்களோ அவங்க அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம நாடகத்தோட ஹீரோ சென்னை தான் இவனோட பேரு. சென்னை அங்க இருந்து ஜின்ஷாவை பாத்துட்டு அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கான். பாட்டி ஜின்ஷாவை கூப்பிடுறாங்க. இப்ப பாட்டி கூட ஜின்ஷா அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. கூட ஒரு பையன் இருக்கான், ஜின்ஷாவோட மாமாவோட பையனா. அவனோட பேரு கூரோங். இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி, இந்த மாதிரி செரிமனி எல்லாம் வேணாம் பாட்டி, இன்ட்ரடக்ஷன் செரிமனி எல்லாம் எதுக்கு? என்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டானா இன்ட்ரடக்ஷன் செரிமனி நடத்தணும். 4 பேர் வந்து பாப்பாங்க, உன்னை பத்தி பேசுவாங்க, உனக்குன்னு சொல்லிட்டு நல்ல சம்மந்தம் வரும், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ எவ்வளவு அழகான பொண்ணா வளர்ந்துருக்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமான்னு கேட்க, பக்கத்துல மாமா பையன் உட்காந்துட்டு இருக்கான்ல, பேரு கோரோங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்கடா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அவன் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. பாட்டி பாக்குறாங்க, எனக்கு கூட ஜின்ஷாவை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இஷ்டமே இல்ல, பேசாம சிம்பிளா முடிச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு கோரோங்கையும் ஜின்ஷாவையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. வேணா நீங்க செரிமனியே வைங்க, நல்ல மாப்பிள்ளையாவது கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்ல, பாட்டி என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க, சீக்கிரம் செரிமனியை வைங்கன்னு சொல்லிட்டு கோரோங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாட்டி சிரிக்கிறாங்க. இந்த 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஜின்ஷாவை பார்த்துட்டு கோரோங், என்னமா கல்யாணத்துக்கு ரெடியான்னு கேக்குறான். பரவாயில்ல, இப்ப என்ன பண்ணிருவாங்க மிஞ்சி போனா, அப்படியே எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அதான் நீ இருக்கல்ல, நீ என்ன காப்பாத்த மாட்டேன்னு கேட்டுட்டு ஜின்ஷா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ சென்னு வந்துட்டு இருக்கான். ஜின்ஷா அவனையே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கா. யார் அந்த பையன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. வணக்கம் சொல்லு அப்படின்னு கூரோங் சொல்றான். சோ ஜின்ஷாவும் வணக்கம் சொல்லிட்டு இருக்கா, வணக்கம் அப்படின்னு. இவர்தான் லார்டு சென் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூரோங் இன்ட்ரோடியூஸும் பண்ணி வைக்கிறான். ஓ, இது உங்க கசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூரோங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்க, ஆமாங்க, வீட்டை விட்டு அதிகமா வெளியே போனது இல்ல, சோ நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட அவளுக்கு தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க கிளம்புறோம்னு கூரோங் விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ஜின்ஷா கண்ணெல்லாம் சென்ன மேலே வென்றிருக்கு. அப்படியே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கா, திரும்பி பாத்துட்டே போயிட்டு இருக்கா. கூரோங் அவளை தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு, நீ யார்கிட்ட வேணா க்ளோஸா பைத்தியக்காரி மாதிரி பேசு, எனக்கு ப்ராப்ளம் இல்ல, ஆனா இவன் கிட்ட மட்டும் அந்த அளவுக்கு வச்சுக்காதன்னு சொல்ல, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. இந்த பையன் கேபிட்டல் சிட்டில பெரிய பொறுப்புல இருந்தவன். அப்போ ஒரு டாக்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்து எல்லா பணக்காரங்க வீட்டுக்கும் ஆடிட்டர் அனுப்பி செக் பண்ண சொல்லணும்னு சொன்னதால பணக்காரங்களோட கோவத்துக்குலாம் ஆளாயிட்டான். ராஜாவே இவன் கதையை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு பிரஷர் வந்துட்டு இருக்கு. சோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த ஊர்ல வந்து நம்ம வீட்டுல இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு ஆபத்து இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாரும் இவனுக்கு எதிரா இருக்காங்க. பாதி கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா? நான் கூட கேள்விப்பட்டேன், பணக்காரங்க கிட்ட இவன் சொன்ன மாதிரி ஆடிட்டர்ஸ் எல்லாம் போனா அவங்களோட பாதிக்கும் மேல சொத்து போயிடுமாமேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. புரியுது இல்ல, லார்டு சென் கிட்ட வம்பு வச்சுக்காத, அதுக்கப்புறமா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும், பாத்துக்கோ, கூட இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது, சுத்தி கூட போயிடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூரோங் கிளம்பிடுறான். ஜின்ஷா பாக்குறா, வேலைக்கார லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜின்ஷா இருக்கால, அவங்க அப்பாவே துரத்தி விட்டாராம், அந்த பொண்ணுக்கு ஏதோ ராசி இல்ல போலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜின்ஷா மறுபடியும் அப்செட் ஆயிடுறா.
எல்லாரும் திட்டுறாங்க. யார் யாருன்னு கூட தெரியாதவங்க எல்லாம் திட்டுறாங்க. வேலைக்காரி லேடிஸ் நான் தான் சம்பளம் தரேன், அவங்க கூட திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. என்னை யாரும் ஃபாலோ பண்ணி வரவானான்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ஒரு போட் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு ஏரியில போயிட்டே இருக்கா. ரொம்ப தூரமா குட்டியா ஒரு ஆமைக்குட்டி இவ பெட்டா வச்சிட்டு இருக்கா போல. ஏன் தப்பாமா? நான் தப்பா பண்ணிட்டேன்? நான் பண்ணது தப்பா என்ன? அப்பாவுக்கு வச்சிருந்த கிஃப்ட் எல்லாம் எரிச்சு விட்டேன். அவருக்கு எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி இருந்தா அந்த ஆளு அப்பான்னு சொல்றதுக்கே நாக்கு கூசுது. அவனெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்கவே கூடாதுமான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கா. குடிச்சிட்டே இருக்கு, போட்டு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அப்படியே அவ மாட்டை ஆயிடுறா. எங்க பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய காடுல ஒரு அதிகாரி ஒருத்தன் வரான். காட்டுக்குள்ள சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. கூடவே நிறைய ஆளுங்களும் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சென்னு தான் நின்னுட்டு இருக்கான். எங்க பாரு, நான் சொல்ற இந்த ஃபார்ம்ல மட்டும் உன்னோட அந்த ஆடிட் ஃபார்ம்ல யாரும் சைன் பண்ண தேவையில்ல. இத மட்டும் யூஸ் பண்ணா போதும்னு சொல்லிட்டு இதுல நீ சைன் போட்டு வச்சேன்னு வச்சுக்க, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வந்திருக்க அதிகாரி நக்கலா சொல்றான். நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சென்னு நக்கலா கேட்க, அப்படியா, அப்ப அதோட பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும்னு அவன் சொல்றான். நான் சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சென்னு எக்கச்சக்கமா ரகசிய ஆளுங்களை வச்சிட்டு இருப்பான் போல. தண்ணிக்குள்ள இருந்து ஆளுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஏமாத்து வேலை காட்டுறியான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கத்த ஆரம்பிக்கிறான். அதிகாரியை சுத்தி இருந்த அத்தனை வீரர்களையும் நம்ம சென்னோட ஆளுங்க ஒரே நிமிஷத்துல போட்டு தள்ளிடுறாங்க. இங்க இப்பதான் ஜின்ஷா அப்படியே போயிட்டு இருக்கால போட்ல, போதையிலே மயங்கி விழுந்திருக்கா. மழை வேற பெய்யுது. ஏதோ சத்தமா தெரியுதேன்னு சொல்லிட்டு லைட்டா அசைய ஆரம்பிக்கிறான். இங்க சென்னு தலையில இருந்து கேப்ப கழட்டுறான். உடனே அந்த அதிகாரி பாக்குறான். என்ன மட்டும் உயிரோட விட்டுரு, நீ உயிரோட விட்டுட்டனா நிறைய பிரச்சனை வராது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி உயிர் பயத்துல பேச ஆரம்பிக்க, என்ன நீ என்னடா பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு சென்னு பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஜின்ஷா அந்த பக்கமா போறவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு நிக்கிறா. எங்க இருக்கோன்னு சொல்லிட்டு பாத்துட்டு பார்த்தா அந்த அதிகாரிய நம்ம சென்னை அதே இடத்தையே போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு சைட்ல திரும்பி பாக்குறான். ஜின்ஷா அப்படியே போட்டு கரெக்டா அங்கதான் மூவ் ஆகுது. அவனை பாத்துட்டா. பார்த்த அடுத்த செகண்ட்ல நல்லா பார்த்தாலான்னு கூட தெரியல, போட்ல இருந்து ஸ்லிப் ஆகி போதையில தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஆனா சின்னதை கண்டுக்காம அங்க இருந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல யாரோ வந்து ஜின்ஷாவை காப்பாத்துறாங்க. ஜின்ஷா மயக்கத்துல இருந்து முழிக்கிறா. வீட்டுல இருக்கா. பக்கத்துல மாமா பையன்லாம் உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு ஜின்ஷா, ஓகே தானே, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, நல்லதா இருக்கேன், என்னை யாரு காப்பாத்துனா அப்படின்னு கேட்க, சிங்கு இருக்கான்ல, அவன் தான் உன்னை காப்பாத்தினாரு, வெளியேதான் நிக்கிறாருன்னு சொல்ல, பக்கத்திலேயே சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனும் ஒரு பெரிய அதிகாரி தான். அவன் பாத்துட்டு இருக்கான். அந்த சிங்கு நேரா பாட்டி கிட்ட போக, பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, என் பேத்தியை காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு, நாங்க என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல பரவாயில்லங்கன்னு சொல்லிட்டு சிங்கு அங்க இருந்து போறான். ஆனா கூரங்களுக்கு டவுட்டா இருக்கு. பாட்டி, இவ ட்ரெஸ்ஸே இன்னும் காயல, இந்த பையனோட ட்ரெஸ்ல துளி கூட ஈரமே இல்ல, இவன் தான் காப்பாத்தினாங்கிறத எப்படி நம்ப முடியுதுன்னு சொல்ல, அத பத்தி பேசாத, ஜின்ஷா எதையாவது பாத்திருப்பாளோன்னு நல்ல வேளை நானே பயந்துட்டேன், அவ பாக்கல, போதையில இருந்தாங்கிறதால அதனால எந்த பிரச்சனையும் வராது, அவங்க இந்த மாதிரி சென்னு ஒரு வேலை காப்பாத்திருந்தா கூட இருந்துட்டு போகுது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கலாம்னு சொல்ல, சரி பாட்டின்னு சொல்லிட்டு கூரங்கும் சொல்லிடுறான். இங்க நேரா அந்த சிங்கு கிளம்பி போறது பார்த்தா சென்னை கிட்டதான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன், அவங்க மனசுக்குள்ள லேசா சந்தேகம் இருந்திருக்கும் தான், ஆனா நம்ம இன்டென்ஷனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அத பத்தி அவங்க எதுவும் கேட்கலன்னு சொல்ல, அப்போ சரி கேட்கல, நீ அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பின்னு சென்னை அங்க இருந்து சிங்க அமுச்சு வச்சிடுறான். இங்க அடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜின்ஷாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வேண்டாம், அந்த செக்மெண்ட் எடுத்துருங்க, நான் பண்ண மாட்டேன்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. நான் காலில் விழுற தகுதி என் அப்பாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவளை பாக்குறதுக்கு சிங்கு தான் வந்துட்டு இருக்கான். ஏற்கனவே நம்ம சென்னு சொன்ன மாதிரியே 2 ஒயின் பாட்டில் எடுத்துட்டு அதை அவளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு, உடம்பு சீக்கிரமா சரியாகுமா அதனால அவளுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். நம்ம ஜின்ஷாவும் பதிலுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. இங்கெல்லாம் உரசி எழுதுவாங்கல்ல, அந்த இங்க் ஸ்டோன் எடுத்துட்டு வந்திருக்கா. இது ஆன்டிக் பீஸ், உங்ககிட்ட தான், உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கிட்டதான் இருக்கணும், அப்பதான் அதுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டில வாங்கிட்டு இந்த இங்க் ஸ்டோனை ஜின்ஷா கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போறான். ஜின்ஷா பாக்குறா, இவன் பொய் சொல்றான், என்ன காப்பாத்துனது இவனே இல்ல போல, என் கண்ணையே பார்த்து பேசல பாத்தியா, இதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா யோசிக்கிறா, என்னை யாரு காப்பாத்திருப்பான்னு. அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கா. சென்னங்க நின்னுட்டு இருக்கான். லைட்டா ஒருவேளை இவர் தான் நம்ம பாத்திருப்போமோ, இவர் தான் காப்பாத்திருப்பாரோ, அங்க நம்ம கரையில பார்த்தோமே அது இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி இப்படி கைய வச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கா. ஆனா அதை சென்னு பாத்துட்டான். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, சாரிங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா வெயில் அடிக்குதா நிழல்ல பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அப்படி சமாளிக்கிறா. அந்த விளக்க என்கிட்ட புடுங்கினதுக்கு மன்னிப்பு கேட்கலையேன்னு சொல்ல, ஐயோ அது உங்ககிட்ட தான் புடுங்கண்ணா, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னும் கிளம்பிடுறான். இந்த பையன்ட்ட ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா நானா இமேஜின் பண்ணிக்கிறேன்னு எனக்கு புரியலன்னு ஜின்ஷா யோசிக்கிறா. அங்க இருந்து சென்னை ஜின்ஷாவோட பாட்டி தான் கூட்டு போறாங்க. இந்த இடத்துலதான் தண்ணில இருந்து எடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு.
இந்த இடத்துல காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க மட்டும்தான் வேலை பாக்குறாங்க. இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே வெளிய பெருசா யாருக்குமே தெரியாதுன்னு பாட்டி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். என் பேத்தி நேத்து ரொம்ப குடிச்சிருந்தா. அதனால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால அவ எதையும் பாத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பில்ல. பாத்திருந்தாலும் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல. அந்த இன்ட்ரோடக்ஷன் செரிமனி இருக்குல்ல, அதுக்கு நான் என் அம்மாவை கெஸ்டா வர சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போவாங்கல்ல, அப்போ உங்க பேத்தியையும் கேபிட்டல் சிட்டிக்கு அமுச்சு வச்சிருங்கன்னு சொல்ல பாட்டி ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நேரா சென்னு உள்ள வரான். உள்ள பாஸ்வேர்ட்லாம் போட்டாதான் டோரே ஓபன் ஆகுமா. கையில பாஸ்வேர்ட் எல்லாம் ரகசியமா சொல்ல டோர் ஓபன் ஆகுது. சென்னதை தாண்டி உள்ள போறான். விளக்கு ஏத்துறாங்க. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் தண்ணில இருந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து அவன் பாத்துட்டே இருக்க, அங்க ஒரு ஆளு நம்ம சென்னை பாக்குறதுக்கு ஓடி வரான். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்கறாரு. அந்த லெட்டர்ல ராயல் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பை நம்ம சென்னைக்கு கொடுத்திருக்காங்களாம். பரவாயில்ல கலக்கிட்டீங்கன்னு சொல்ல, அது எதுவுமே நான் பண்ணதால இல்ல, எல்லாம் இங்க லெட்டர்ல இருக்குல்ல, அதால எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா இந்த இன்ட்ரோடக்ஷன் செரிமனி வரப்போகுது, வரட்டும், நம்ம அது வரைய இங்கே இருப்போம். உடனே கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் போட போறது இல்ல, ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக எக்கச்சக்கமான கெஸ்ட் வராங்க. அவ்வளோ கிஃப்ட் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா அதிசயத்தை? பையனோட பேத்தி கூட இல்ல, பொண்ணோட வழி பேத்தி. அந்த பேத்திக்கே எவ்வளவு கிராண்டா ஃபங்க்ஷன் பண்றாங்க பாருங்க. இதுக்குதான் சில பேர் அதிர்ஷ்டத்துல பிறக்கணும் போல. இந்த பொண்ணு அதிர்ஷ்டம் இல்லைன்னு எதை துரத்தி விட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டக்காரியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அங்க பார்த்தா வண்டியில ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்னொரு பையன், அவனும் பெரிய வீட்டு பையன் தான் போல, அவன் நிக்கிறான். இதை சாப்பிட்டு பாரு, அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சாப்பிடுறான்ல அந்த பையன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ள உட்காந்து நக்கலா திமிரா பேசிட்டு இருக்க பையன் பேரு ஈஷியன். ரொம்ப ஒரு பெரிய குடும்பத்தோட பையன். இவனும் அந்த கதையெல்லாம் கேக்குறான். அப்ப இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த பையன், இப்பதான் ஞாபகம் வருது, இவங்க பேசிட்டு இருக்குது என்னோட கசின் பத்தி நினைக்கிறேன். என் அங்கிள் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்தான் அவரோட ராசிக்கு ஏதோ கெட்டதுன்னு சொல்லிட்டு பொண்ணையே கொல்றதுக்கு ட்ரை பண்ணார் போல. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டு பாட்டி வீட்டை வளர்ந்துருக்கு. இங்க அந்த பொண்ணுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் செரிமனி நடத்துறாங்க போல. போய் பாத்துட்டு வரலாமான்னு கேட்க, பரவாயில்லையே வா போய் பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈஷியனும் உள்ள இருந்து கூப்பிடுறான். கெஸ்ட் எல்லாம் உள்ள கிளம்புறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சென்னு அங்க வந்துடுறான். சென்னு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு பாட்டி எல்லாம் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ராஜ உத்தரவு எடுத்துட்டு ஆளுங்க வந்துடுறாங்க. சரிங்க நீங்க எல்லாரும் இருங்க, எல்லாரும் முன்னாடி நான் ராஜ உத்தரவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சென்னு சொல்லிடுறான். அந்த ராஜ உத்தரவை வாசிக்கிறாங்க. அதுல சீஃப் ராயல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பதவியை சென்னுக்கு கொடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. சென்னோட அம்மா எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு சென்னு சொல்ல, இந்த பக்கம் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு நீங்க வரணும், உங்களுக்கு ஒரு விருந்து ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஈஷியன்னு ஒரு ரிச் பாய் வந்தான்ல, அவன் மட்டும் அங்கிருந்து கிளம்பி போறான். லார்டு சாங் இருக்காரு, அவரோட பையனாச்சே வாரிசு இவன், இவன் அதுக்கு எங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு சென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜின்ஷா செம்ம கடுப்பா இருக்கா. என் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரையும் அவனை பத்தி பேச வச்சுட்டு என்னோட தண்டர் ஃபுல்லா ஸ்டீல் பண்ணிட்டான். அவன் தெரிஞ்சுதான் வந்திருக்கான், நான் தான் அதுக்கு தெரியாம இடம் கொடுத்துட்டேன், அவனை உள்ளேயே விட்டுருக்க கூடாது, ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கொந்தளிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஒரு ஆளுங்க உங்க அப்பா உங்க அம்மாவை கூட்டிட்டு வரலையா, வேற ஏதோ துணை மனைவியை கூட்டு வந்திருக்காங்களான்னு சொல்ல ஜின்ஷா இன்னும் டென்ஷன் ஆயிடுறா. நேரா கிளம்பி வரா. துணை மனைவி எல்லாம் அவளை பார்த்துட்டு தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஜின்ஷா நேரா உள்ள போனா அவங்க அப்பா அங்க உட்காந்துட்டு, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்துட்டோம், திருப்பி எங்க பொண்ண என் கூடயே ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. பாட்டி பாக்குறாங்க, இங்க வரதுக்கான காசெல்லாம் கூட நாங்க தான் உங்களுக்கு கொடுத்து கூப்பிட்டுருக்கோம், அந்த அளவுக்கு கேவலமா நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க ஊர்ல சொந்த குடும்பத்தையே பாத்துக்காத ஆளுங்கன்னு 4 பேரோட லிஸ்ட் அரண்மனைக்கு போயிருக்கு. எங்க உங்க பொண்ண பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்திடுவாங்களோ, உங்க பேரை லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களோன்னு பயந்துட்டு தானே ஜின்ஷாவை மறுபடியும் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஜின்ஷா அதெல்லாம் கேட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கா. கூரோங் வந்துடுறான். வேணாம் சண்டைக்கு போகாத, வா வெளியேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் ஜின்ஷா பிளான் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா சென்னு பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்கு போக, ஜின்ஷா அதை பார்த்துட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வைக்கிறா. அந்த பொண்ணு நேரா சென்னு எங்க இருக்கானோ அந்த ரூமோட விண்டோவை ஓபன் பண்ணிட்டு, காத்து வருதுங்க அதுக்காக தான் ஓபன் பண்றேன்னு போய் சொல்றா. சென்னை என்னதான் அவங்க டிராமா பண்றாங்கன்னு பாக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்ஷாவோட அப்பா ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு வந்துருன்னு சொல்ல, கனவு காணுங்க நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்தவர் கைய ஓங்கி அரையறதுக்கு வர, அரைங்க அரைங்க நல்லா அரைங்க, ராயல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கதான் இருக்காரு, அவர் முன்னாடியே அரைங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கும், ஏற்கனவே நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்கன்னு கூட எனக்கு சரியா தெரியல, இதுக்கு மேல ஏறவே ஏறாது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சென்னை வச்சு நல்லா யூஸ் பண்றா. அவங்க அப்பா கடுப்பாயிட்டு அங்கிருந்து பாதியிலே கிளம்பி ஓடுறாரு. சென்னு பாக்குறான், எப்படி என்ன வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிக்கிறான்.
இதுல இவ ரொம்ப அப்பாவியா, இவளுக்கு எதுவும் தெரியாதான். இவ பாட்டி வேற சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் ஜின்ஷா அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இந்த பணக்கார பையன் ஈஷியன் இருக்கான்ல, அவன் அங்க நிக்கிறான். ஜின்ஷா கண்டுக்காம போக, என்ன பார்த்துட்டு ஒரு சல்யூட் கூட வைக்காம போற, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷியன் கேட்க, சென் அங்க இருந்தாரு. அவருக்கே நான் ஒரு வணக்கம் கூட வைக்கல, ஒன்னதுக்கு நான் வணக்கம் வைக்க போறேன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு அங்க இருந்து ஜின்ஷா கிளம்பிடுறா. மறுபடியும் அந்த ஓப்பனிங் செரிமனி ஆரம்பிக்குது, இன்ட்ரடக்ஷன் செரிமனி. அதுக்காக ஜின்ஷாக்கு எக்கச்சக்கமான ஜுவல்லரி, காஸ்ட்லியான நகைங்க, ட்ரெஸ்ஸுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜின்ஷாவை உள்ள இன்வைட் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷனை பாக்குறதுக்கு பணக்கார பையன் ஈஷியன், அப்புறமா நம்ம கூரோங்க, அதுக்கப்புறம் சென்னு சிங்குன்னு சொல்லிட்டு அத்தனை முக்கிய தலைங்களும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. ஃபங்க்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.